வெல்கம் டு ஆத்மா. நாம் கேட்கும் முன்னே வரம் கொடுக்கும் கடவுள்தான் அப்பா. பெண் பிள்ளைகள் அப்பா மீது அளவு கடந்த அன்பும் பாசமும் வைத்திருந்தாலும் அப்பாக்கள் தன் மகளை ஒருபடி மேலே சென்று அவர்களின் இரண்டாவது தாயாகவே நினைக்கிறார்கள். தன் செல்ல மகளுக்கு திருமணம் முடித்து தனது உயிரை வேறொருவருக்கு தாரை வார்த்து கொடுக்கும் பொழுது ஒரு அப்பாவின் வலியை அந்த கடவுளாலும் உணர முடியாது. புகுந்த வீட்டில் தன் மகள் ஒரு பெரிய மகாராணியாக வாழப்போகிறாள் என்று வழி அனுப்பிய கௌரியின் அப்பாவிற்கு காலம் ஏன் இந்த தண்டனையை கொடுக்க வேண்டும்? வாருங்கள் பார்க்கலாம். ஐயோ அப்பா, என்னை எல்லாரும் சேர்ந்து கொல்றாங்களேன்னு கதறுனா, என்னை காப்பாத்துங்கன்னு கண்ணீர் விட்டு கெஞ்சினா. ஆனா நான் காப்பாத்த முயற்சி பண்றேன். அதுக்குள்ள நீங்க எல்லாரும் சேர்ந்து அவளை, அதாவது உங்க வீட்டு மருமகளை, என் பொண்ண கொன்னுட்டீங்க. பொய் பொய், எல்லாமே பொய். நானும் நிஜம்னு சொல்லலையே, கனவுன்னு தானே சொன்னேன். ஏன் இப்படி பயப்படுறீங்க, ஃபீல் பண்றீங்க? என்ன மாப்பிள்ள ஷாக்கா பாக்குறீங்க? இந்தாங்க முதல்ல தண்ணியை குடிங்க, அப்பதான் உங்களுக்கு ரிலாக்ஸ் ஆகும். சாப்பிடுங்க. மாப்பிள்ள, நான் கண்ட கனவுப்படி என் பொண்ணு இப்போ உயிரோட இருக்கக்கூடாது. ஆனா நீங்க கௌரு உயிரோட இருக்கா, கோவிலுக்கு போயிருக்கா, குடும்பத்தோட போயிருக்கான்னு சொல்றீங்க. அப்படி பார்த்தா நான் கண்ட கனவு பொய்ன்னு தானே அர்த்தம்? ஆமா ஆமா ஆமா. அதனால தான் நான் எனக்கு இல்லூஷன்ல நம்பிக்கை இருந்தது இப்ப இல்லைன்னு சொல்றேன். ஆனாலும் பாருங்க, இந்த பிரச்சனைக்கு ஆண்டவன் ஃபுல் ஸ்டாப் வைக்காம கமாவை போட்டு விட்டான். அதாவது சோட்டு, என் பொண்ண நான் இன்னும் கண்ணால பாக்கலல்ல, அத சொன்னேன். ஒண்ணு பண்ணுவோமா? பக்கத்து ஊருன்னு தானே சொன்னீங்க. வாங்க இப்ப போவோம், ரெண்டு பேரும் போயிட்டு வந்துருவோம் கார்ல. கௌரி நேர்ல பார்த்த மாதிரி இருக்கும், அப்படியே சாமி கும்பிட்ட மாதிரி இருக்கும். சரி வாங்க. இல்ல இல்ல, வண்டி இல்ல, நைட் ஆயிடுச்சு, பஸ்ஸும் கிடைக்காது. என்ன சோட்டு, நான் கார்ல தானே வந்தேன், அந்த கார்ல போலாம் வாங்க. இல்ல இல்ல இல்ல, கார் போகாது. எனக்கு எனக்கு உடம்பு வேற சரியில்லை. அப்படியா? சரி, உடம்பு சரியில்லைன்ற உன்னை கம்பல் பண்ண கூடாது. சரி, அப்போ ஒண்ணு பண்ணுவோம். நான் இங்கே தூங்குறேன், விடிஞ்சதும் எப்படியும் இங்க வந்துருவாங்கன்னு சொன்னீங்கல்ல, நான் இங்க இருந்து என் பொண்ணை பார்த்துட்டு சந்தோஷமா போறேன். இருக்கு பாருங்க பேக்கு, இது எல்லாம் உங்களுக்கு கிஃப்ட் தான். என் பொண்ணு வந்த பிறகு எல்லாத்தையும் உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு போறேன், ஓகேவா? என்னடா தூங்கிட்டு இருந்தவன் முழிச்சிட்டானேன்னு பாக்குறியா? நான் தூங்குனா தாண்டா முழிக்கிறதுக்கு. என்னைக்கு என் பொண்ணு கனவுல வந்தாலோ, என்ன காப்பாத்துங்க பெரியப்பான்னு கதர்னாலோ, அன்னைக்கே போச்சுடா என் தூக்கம். கலகலன்னு என் பொண்ணோட வளையல் சத்தமும், கொலுசு சத்தமும், சிரிப்பு சத்தமும் கேட்க வேண்டிய இந்த வீட்ல நான் வந்தப்ப நாய் குறைக்கிற சத்தமும், நரி ஊளையிடுற சத்தமும், ஆந்தையோட அலறல் சத்தமும் கேட்டுச்சடா. அப்பவே எனக்கு சந்தேகம் வந்துச்சுடா. ஊர்ல வந்து விசாரிச்சப்ப என் பொண்ணு உயிரோட இல்ல, செத்து போயிட்டாங்கன்னு சொன்னாங்கடா. என் பொண்ண ஏன்டா கொன்னீங்க?
எதுக்குடா கொன்னீங்க? என்னடா அவ பண்ணா? நகை, பணம், சொத்து, சீரு இது எல்லாம் நீங்க கேட்டதுக்கு டபுளா கொடுத்தனேடா. அப்புறம் ஏன்டா என் மகளை கொன்னீங்க? சொல்றா. கனவுகளோட ஆசையா விலைக்கேத்தி வச்சு இந்த வீட்ல வாழறதுக்கு வந்த என் மகளை தலையில அடிச்சு போட்டு அநியாயமா கொன்னு குழி தோண்டி புதைச்சிட்டீங்களேடா. ஏன்டா அப்படி பண்ணீங்க? எங்கடா எல்லாரும் போனாங்க? உன் அண்ணன் அந்த மானங்கட்ட என் மாப்பிள்ள எங்கடா போனா? உங்க எல்லாரையும் வெட்டி வீசுறடா. என் மொத பலி நீதான்டா. கொல்லாம விட மாட்டாங்க. நாய ஃபாரின்ல இருந்திருந்தாலாவது உயிரோட இருந்திருப்பாடா. என் கையாலேயே பரலோகம் போறதுக்குன்னு பிளைட்ல பறந்து வந்தியா பரதேசி நாய. மாமா இந்தாங்க. டேய், எனக்கு இந்த பழக்கம் இல்லைன்னு தெரியாதா உனக்கு? பயம் போகணும்னா ஒரு கேர்ள் படிங்க, அப்புறம் உங்க இஷ்டம். இது வேற நடுவுல பயமுறுத்திட்டு இருக்கு. டேய், இன்னும் அண்ணன் வரல. நான் எவ்வளவு டென்ஷன்ல இருக்கேன். நீ பாட்டுக்கு ஜாலியா சரக்கு அடிச்சிட்டு இருக்க. ஜாலியா இருக்கிறதுக்கு தான் குடிக்கிறது. நீங்க குடிக்கல, அதனால தான் பயப்படுறீங்க. நீங்களும் எனர்ஜி ஏத்திட்டீங்கன்னா தைரியம் தானா வரும். டேய், இப்போதானடா கதவை சாத்திட்டு வந்தேன், மறுபடியும் ஆடுது. நீங்க சரியா சாத்திருக்க மாட்டீங்க. என்னடா டேய்? மாமா மாமா என்னாச்சு? ஓ மாமா மாமா இருங்க இருங்க, இது வெறும் ஸ்கிரீன் தான். இதுக்கு ஏன் பயப்படுறீங்க? வாங்க மாமா வாங்க. ஸ்கிரீன் துணி நினைச்சு பயந்துட்டேன். டேய், எனக்கு ஒரு கிளாஸ் ஊத்துறா. இப்பதான் பழக்கம் இல்லைன்னு சொன்னீங்க. பயத்தோட 10 வருஷம் வாடுற கோழையா இருக்கிறதோட பயம் இல்லாம 10 நிமிஷம் வாடுற வீர் நாட்கள் முடிவு பண்ணிட்டேன்டா. நீ ஊத்து. இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு பாத்துலாம்டா. ஓகே ஓகே. ஊத்துறா. தண்ணி இல்லையா?
விஜய், வேலைக்கார விஜய், தண்ணி எடுத்துட்டு வாரு, இல்ல நான் ராவ அடிச்சிருவேன். வாரு. நீ எதுக்கு இதெல்லாம் செய்யற? பரவாயில்ல, விஜய் போயிட்டால அதான் ஊத்துறேன். போதுன்னா சொல்லுங்க. ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப். ஏய், என்ன பாலை ஊத்துற? தண்டனைகள் கடுமையானால்தான் தவறுகள் குறையும். தண்டனை கிடைக்காததால் தான் சோட்டு மேலும் மேலும் தவறுகளை செய்து கொண்டே போகிறான். இனி அவன் மன்னிக்கப்படுவான் என்பது சாத்தியமற்ற ஒன்றாகும். கௌரின் ஆத்மா அடுத்து வேட்டையாடப் போவது அசுர குணம் படைத்த சோட்டுவைத்தானா? ஆத்மாக்களுக்கு உருவம் உண்டா? அப்படி உண்டு என்றால் அதன் நிறம்தான் என்ன? ஆத்மாக்கள் மனிதனின் கண்களுக்கு புலப்படுமா என்ற கேள்விகளுக்கு ஆம் என்று பதிலளிக்கிறார்கள் ஆவியுலக ஆராய்ச்சியாளர்கள். ஆத்மா பலவீனமானவர்களின் கண்களுக்கும் பாவம் செய்தவர்களின் கண்களுக்கும் புலப்படும் என்று சொல்கிறார்கள் ஆவியுலக ஆராய்ச்சியாளர்கள். இங்கு பாவம் செய்த சோட்டுவின் கண்களுக்கு தெரிந்தது கௌரின் ஆத்மா. இனி நிகழப்போவது என்ன? வாருங்கள் பார்க்கலாம். இத நான் இங்கேயே வச்சுட்டு போறேன். வேணுன்ற அளவுக்கு ஊத்தி குடிச்சிட்டு தைரியமா இருங்க. நான் வரேன். மாமா, மாமா, எழுந்திருக்க மாமா. மாமா, பேய் வந்துருச்சு மாமா. நான் ரொம்ப பிஸியா இருக்கேன், பார்க்க முடியாதுன்னு சொல்லி இந்த ஆளுக்கு ஊத்தி கொடுத்தது தப்பா போச்சு. இப்படி நம்ம தனியா மாட்டிட்டு முடிக்கிறோமே, வேற வழியே இல்ல. எஸ்கேப் ஆட வேண்டியதுதான். என்ன விட்டு, நான் பண்ணது தப்புதான், என்ன மன்னிச்சிரு. நீ பண்ணது தப்பு இல்ல, உன்னை மன்னிச்சு விடுறதுக்கு நீ பாவம் பண்ணிருக்க, உன்னை தண்டிச்சுதான் ஆகணும். அண்ணி, அண்ணி வேணா அண்ணி, நான் சின்ன பையன், என்ன கொண்டுடாதீங்க அண்ணி. அண்ணியா? அந்த வார்த்தைக்கு அர்த்தம் தெரியுமா உனக்கு? தெரியும் அண்ணி, தெரியும். அண்ணின்றவ அம்மாவுக்கு சமம். அம்மாவா இருந்தா என்ன கொல்ல மாட்டாங்க. நான் என்ன தப்பு பண்ணிருந்தாலும் என்ன மன்னிச்சு விட்டுருவாங்க. என்ன விட்டுருங்க அண்ணி. உங்க அம்மா மேல நீ ஆசைப்படுவியா? உங்க அம்மா கையை தான் பிடிப்பியா? சொல்லுடா.
தப்பா நினைக்கிறதோட உங்க அம்மா கையை பிடிப்பியா? பிடிக்க மாட்டேன். என்ன மன்னிச்சிருக்காண்டி. நான் உன்னை மன்னிக்கிறதுக்கு நான் மனுஷி இல்ல, கனவுகளை தொலைச்ச கன்னி பொண்ணோட ஆவிடா. இந்த வீட்டுக்கு புது வாழ்க்கை வாழ போறேன்னு எவ்வளவு கனவுகளோட வந்திருப்பேன். எங்க அப்பா என்னை எவ்வளவு சந்தோஷத்தோட அனுப்பி வச்சாரு. நான் உன்னை தம்பியா தானே உன்னோட பக்கர என்னோட வாழ்க்கையை சீரழிச்சிட்டியடா. இல்ல, நீ இங்க வாழ தகுதியே இல்லாதவ. உன்னை விட்டா என்ன மாதிரி பொண்ணுங்களோட வாழ்க்கையை சீரழிப்ப. அதனால வேற வழியே இல்ல. ஒன்னா இதுதான் எங்க வீடு. வாங்க. வீடுன்னு சொல்லாதீங்க, பேய் பங்களான்னு சொல்லுங்க. கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்களே. வாங்க. நீங்க போங்க, எங்களுக்கு கொஞ்சம் வெளியில வேலை இருக்கு, அதை முடிச்சிட்டு வந்துடுறோம். பெரிய வீடு மச்சான், ஏகப்பட்ட ஐட்டம் தேரும். டேய், பேயும் பெரிய பேயா தான் இருக்கும்னு நினைக்கிறேன்டா. ஆமா மச்சான், வீட்டை பார்த்தாலே பேய் வீடு மாதிரி இருக்குடா. சோட்டு மாப்பிள, சோட்டு சோட்டு. என்ன பண்றது, இப்படி எஸ்கேப் ஆயிடலாமா? வந்ததான் வந்துட்டோம், ஏதாவது லம்பா அடிச்சுட்டு தான் போறோம். ஆமா மச்சான், ரெண்டுல ஒண்ணு பார்க்காம போக கூடாதுடா. இல்ல இல்ல மாப்பிள, நான் தான் மாப்பிள, நான் தான். கூல் கூல் கூல். என்ன மாப்பிள இப்படி குப்புற கவுந்தடிச்சு படுத்துட்டு இருக்கீங்க? பெட்ல போய் படுக்கலாம்ல. பேய் கிட்ட என்ன தனியா மாட்டி விட்டு நீ மட்டும் எஸ்கேப் ஆயிட்டல்ல. தனியாவா? என்ன சொல்றீங்க? சோட்டு உங்களோட தானே இருந்தா இப்ப இல்ல பிரசாந்த். பிரசாந்த், பேய் பிரசாந்த், பிரசாந்த். மாப்பிள அது பேய் இல்ல, நான் சொன்னேன்ல, பிளாக் மேஜிக். அவங்கதான். அப்படியா? பிரசாந்த், இவனை பாக்குறது பேயை விட பயங்கரமா இருக்கு. இவனை பார்த்தா நம்ம வீட்டுல இருக்கிற பேய் கண்டிப்பா ஓடி போயிடும். அது சரி மாப்பிள, சோட்டு எங்க போனா? சரக்கு வாங்க போயிருக்கானா? சரக்கு வாங்க போகல பிரசாந்த், சோட்டு சனா கிட்ட போயிட்டான். அன்னைக்கு நிகராக பார்க்க வேண்டிய அண்ணியை இச்சை பார்வை பார்த்த சோட்டுவிற்கு மரணம் நிச்சயமே. கனவுகளை தொலைத்த கன்னிப்பெண்ணின் ஆத்மா சும்மா விடுமா? சோட்டுவின் விதி கௌரின் கையால் முடிந்தது. இதை கேட்ட பிரசாத் பேரதிர்ச்சி அடைந்தான். உண்மையிலேயே அந்த பிளாக் மேஜிக் நபர்களால் கௌரின் ஆத்மாவை கட்டுப்படுத்த முடியுமா? ஆவிகளுக்கு ஆசை, வெறுப்பு, அன்பு, பகைமை என்ற உணர்ச்சிகள் உண்டா என்ற கேள்விக்கு உண்டு என்று சொல்கிறார்கள் ஆவியுலக ஆராய்ச்சியாளர்கள். மனிதன் நிறைவேறாத ஆசைகளோடு இருப்பதே இதற்கு காரணம் என்கிறார்கள். அதனால்தான் சில ஆத்மாக்கள் கோபத்தோடும் ஏக்கத்தோடும் இந்த பூவுலகில் சுற்றித் திரிகிறார்கள். அதே கோபத்துடன் தனக்கு துரோகம் செய்தவர்களை பழிவாங்க துடிக்கும் கௌரின் ஆத்மா மாந்திரீகனுக்கு சொல்லக்கூடிய பதில் என்ன? வாருங்கள் பார்க்கலாம். சோட்டு யாரு? என் தம்பி. அப்ப சனா யாரு? என் சம்சாரம். நீங்க ரெண்டு பேர் யாரு? மாமன் மச்சான். அப்போ உங்க தம்பி சோட்டு அக்காவை பார்க்க போயிருக்காரு. இந்த மிட் நைட்ல எப்படி ரிட்டர்ன் வருவாருன்னு பயப்படுறீங்க. இதுக்கு போய் ஏன் அழுகுறீங்க? சனா எங்க இருக்கான்னு சொல்லுங்க, நான் போய் தைரியமா சோட்டுவை கூட்டிட்டு வரேன். சிம்பிள் மேட்டர். எங்க மாடியில இருக்காங்க? இல்ல, செத்துட்டான். சரி மாப்பிள, சோட்டு பாடி எங்க? நான் பார்க்கும்போது நீச்சல் குளம் மத்தியில செத்து மிதந்துட்டு இருந்தான். தேவையில்லாம வந்து மாட்டிக்கிட்டோமோ? அப்படிதான் தோணுது. தண்ணி அடிச்ச போதையில விழுந்துட்டான்னு நினைச்சேன். கரைக்கு இழுக்க ஒரு கொம்பு வேணுமேனு எடுத்துட்டு வந்து பார்த்தா பாடி இல்ல.
எங்கேயோ மாயமா மறைஞ்சு போயிடுச்சு. கீப் ஸ்டடி. ஆக்ஷனை கண்ட்ரோல் பண்ணுங்க. ஆக்டிங்க டெவலப் பண்ணுங்க. கேட்டீங்கல்ல மாப்பிள்ள சொன்னத, உடனே அந்த பேய புடிச்சு ஏதாவது பண்ணணும். டோன்ட் வரி, இமீடியட்டா நாங்க ஆக்ஷன்ல இறங்குறோம். இந்த செகண்ட்ல இருந்து இந்த பங்களா எங்க கண்ட்ரோல்ல வந்துருச்சு. சோல்ஜர்ஸ் சார்ஜ். நீங்க 2 பேரும் சேஃபா இங்கே இருங்க. நோ அன்வாண்டட் கிராஸ் டாக்ஸ். சரிங்க. கோ டு ஆக்ஷன். டேய் வாங்கடா. டேய் டிவைஸ்ல இங்க தான் ரிஃப்ளெக்ட் காட்டுது. காட்டுதா? அப்படியா? டேய் இன்னைக்கு அதை அப்படியே பிடிக்கணும். அப்ப கண்டிப்பா பேய் இங்க தான் இருக்கும். டேய் இந்த டிவைஸ் வச்சு அந்த பேய புடிச்சிடலாம்டா. புடிச்சலாம் கண்டிப்பாடா. இன்று உயிர் வாழ இவர்களின் பேச்சை கேட்கும் மூடர்கள் அன்று தன் மனசாட்சியின் பேச்சை கேட்டிருந்தால் இந்த நிலை வந்திருக்குமா? கௌரி ஆத்மாவிடம் அடி வாங்கும் மாந்திரிகன் தஸ்தாகிரையும் பிரசாதையும் காப்பாற்றுவானா, அல்லது தன்னை காப்பாற்றிக் கொள்ள ஓட்டம் எடுப்பானா? ஒரு அவலை பெண்ணின் ஆத்மாவிற்கு இவர்கள் என்ன பதில் சொல்லப் போகிறார்?